அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். விண்வெளியில் வலம் வரும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இந்த திட்டத்தின் பெயர் மிஷன் சக்தி. முகநூலில் வரும் மக்களவைத் தேர்தலுக்காக அதிக செலவிட்டு விளம்பரம் செய்ததில் பாஜக முதலிடம் பிடித்துள்ளது. ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் கலப்பு குழுவில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மானு பேக்கர் சௌரவ் சௌத்ரி இணை தங்கம் வென்றது. மித்ரா சக்தி 6 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே கொழும்பில் மார்ச் 27ஆம் தேதி தொடங்கியது. PSLV C-45 ராக்கெட் மூலம் 29 செயற்கைக்கோள்களை ஏப்ரல் 1 இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது. ஸோ இது 29 செயற்கைக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நியூஸ் பேப்பர்லையும் வெப்சைட்ஸ்லையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ எது கரெக்டுன்னு ஏப்ரல் 1ஆம் தேதி அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். ஓகேங்களா? இந்தியாவில் முதல் முறையாக மழைநீரை சேகரிக்க ஜப்பான் தொழில்நுட்பத்தில் பிரம்மாண்டமான கீழ்நிலை தொட்டி சென்னை தரமணியில் அமைக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயர்ந்த இடத்தில் வாக்குச்சாவடி அமைய உள்ள இடம் தஷிகங், இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள தஷிகங், அதாவது 15,256 அடி உயரத்தில் அமைக்கப்பட உள்ளது. லோக்பாலின் 8 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். 8 உறுப்பினர்களுக்கும் பினாகி சந்திரகோஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸின் படி இந்தியாவில் பூவரஸ்ட் ஸ்டேட் பீகார் மாநிலம். RBI ஆனது பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு ஸ்விஃப்ட் விதிமுறைகளை சரியாக பின்பற்றதால் 2 கோடி அபராதம் விதித்துள்ளது. மலேரியா, டிபி, கேன்சர் போன்ற நோய்களை மில்லி செகண்ட்ஸில் கண்டறிய லோ பவர் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சிஸ்டத்தை IIT டெல்லி தயாரித்துள்ளது. வேர்ல்டு தியேட்டர் டே மார்ச் 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஜெய்ஷ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் யார்? ஸோ ஜெய்ஷ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் யார்? மசூத் அசார். ஸோ இந்த ஜெய்ஷ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்போட தலைவராக இருக்கிற மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரும் ஒரு வரைவு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள்கிட்ட அமெரிக்கா அளிச்சிருக்குது. ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 15 உறுப்பு நாடுகள் இருக்கிறாங்க. அதில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகள், அதாவது வீட்டோ பவர் இருக்கிற நாடுகள் என்னென்ன அப்படின்னா சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ். பாக் நீர்ச்சந்தியை 10 வயதில் நீந்தி சாதனை படைத்த சிறுவன் யார்? ஸோ பாக் நீர்ச்சந்தியை 10 வயதில் நீந்தி சாதனை படைத்த சிறுவன் யார்? ஜெய் ஜஸ்வந்த். ஸோ ஜெய் ஜஸ்வந்த் அப்படிங்கிற ஒரு 10 வயது சிறுவன் தான் இலங்கையில் தலைமன்னார் அப்படிங்கிற இடத்துல தனுஷ்கோடி இடையிலான ஒரு 30 கிலோமீட்டர் கடல் தொலைவு 10.5 மணி நேரத்தில் நீந்தி கடந்து சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. இவங்களோட வயசு எவ்வளோ அப்படின்னா 10 வயது தான். இதுக்கு முன்னால் இந்த மாதிரி சாதனை ஒரு 9 பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 9 பேர் பண்ணியிருக்கிறாங்க. 1994 குற்றாலீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் 12 வயதில் கடந்தாங்க. அதுதான் இன்ன வரைக்கும், அதாவது சிறிய வயதில் கடந்த ஒரு பெருமையாக இருந்துச்சு. இப்போ இந்த ஜெய் ஜஸ்வந்த் அப்படிங்கிறவங்க 10 வயதில் கடந்திருக்கிறாங்க இந்த பாக் நீர் சந்தியை. ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அதிகபட்சமாக எத்தனை வேட்பாளர்கள் பெயர் இடம்பெறும்? ஸோ ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அதிகபட்சமாக எத்தனை வேட்பாளர்கள் பெயர் இடம்பெறும்? 16. ஸோ ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அதிகபட்சமாக 16 வேட்பாளர்களோட பெயர்கள் இடம்பெறும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 வாக்குப்பதிவு இயந்திரங்களை கனெக்ட் பண்ணி அதிகபட்சமாக 64 வேட்பாளர்களோட பெயர்கள் வரைக்கும் இடம்பெற செய்யலாம். ஆனால் தெலுங்கானா மாநிலத்தில் நிஜாமாபாத் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் 185 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இறுதி கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியிட்டாங்க. அதில் 185 வேட்பாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை அந்த தேர்தலில் பயன்படுத்த முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடைபெற உள்ளதா சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்தில் நிஜாமாபாத் தொகுதியில். இந்தியாவில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்க உள்ளது? ஸோ இந்தியாவில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்க உள்ளது? 2021 மார்ச் 1. ஸோ 2021 மார்ச் 1ஆம் தேதி தான் இந்தியாவில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேசம் இந்த 3 மாநிலங்களுக்கும் 2020
அக்டோபர் 1லேயே வந்து கணக்கெடுப்பு தொடங்கிடும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் பனிப்பொழிவு மாநிலம் அப்படி சொல்லலாம். ஸோ பனி வந்து அதிகமாக பொழிகிற ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம். இந்திய ஆடவர் ஹாக்கி அணி தலைமை பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிரஹாம் ரீட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸோ இந்திய ஆடவர் ஹாக்கி அணி தலைமை பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிரஹாம் ரீட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த முன்னாள் ஹாக்கி வீரர் தான் இந்த கிரஹாம் ரீட் அப்படிங்கிறவங்க. இவங்களை இந்திய ஆடவர் ஹாக்கி அணியோட தலைமை பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. உலகின் மிக நீளமான உப்பு படிம குகை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஸோ உலகின் மிக நீளமான உப்பு படிம குகை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டில் வந்து இந்த உலகத்தின் மிக நீளமான உப்பு படிம குகை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இப்போ சமீபத்தில். இந்த உப்பு படிம குகையோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கும் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குகையோட பேர் என்ன அப்படின்னா மால்கம் குகை. மால்கம் குகை. இதுக்கு முன்னால் ஈரானோட என் குகை அப்படிங்கிற ஒரு குகை தான் உலகின் மிகப்பெரிய உப்பு படிம குகையாக இருந்துச்சு. ஈரானோட என் குகை அப்படிங்கிறது 6 கிலோமீட்டர் நீளம் கொண்டது தான் அந்த குகை. ஓகேங்களா? இப்போ இந்த குகை தான் உலகின் மிக நீளமான உப்பு படிம குகை அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து பெற்றுக்குது மால்கம் குகை. 2018க்கான டியூரிங் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ 2018க்கான டூரிங் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆப்ஷன் டி அபோவ் ஆல். யோசுவா பெங்கியோ, ஜாஃப்ரி ஹிண்டன், யான் லெக்கன். இந்த 3 பேருக்கு தான் 2018க்கான டூரிங் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டூரிங் அவார்டு வந்து யாரோட பேரில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் ஆலன் எம் டூரிங் அப்படிங்கிறோட பேரில் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் பிரிவில் வந்து ஏதாவது சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விருது அப்படின்னு சொல்லலாம், டூரிங் அவார்ட். இது வந்து நோபல் பிரைஸ் ஃபார் கம்ப்யூட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா $1 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. 2024 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள இடம் எது? ஸோ 2024 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள இடம் எது? பாரிஸ். ஸோ பாரிஸில் தான் 2024 ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நடைபெற உள்ளது. இந்த பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் புதுசாக ஒரு 4 விளையாட்டு போட்டிகள் வந்து சேர்த்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா பிரேக் டான்சிங், சர்ஃபிங், ஸ்கேட் போர்டிங், ஸ்போர்ட் கிளைம்பிங். இந்த 4 விளையாட்டு போட்டிகள் புதுசாக சேர்த்துருக்குறாங்க. இதை இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி பிரசிடென்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தாமஸ் பாச் அப்படிங்கிறவங்க. தாமஸ் பாச் அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடைபெற போகுது அப்படின்னா டோக்கியோவில் நடைபெற போகுது. 2024 வந்து பாரிஸில், 2028 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற போகுது. மர்தா ஃபேரல் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ மர்தா ஃபேரல் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டது? மனு குலாட்டி. ஸோ மனு குலாட்டி அப்படிங்கிறவங்க ஒரு டெல்லி கவர்மெண்ட் டீச்சருக்கு தான் இந்த மர்தா ஃபேரல் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்குது. இதோட ப்ரைஸ் தொகை எவ்வளோ அப்படின்னா $1,50,000 வந்து பரிசாக கொடுப்பாங்க. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 2 துணை முதல்வர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்? ஸோ சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 2 துணை முதல்வர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்? கோவா. ஸோ கோவாவில் தான் 2 துணை முதல்வர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா மனோகர் ஆஜ்கான்கர், விஜய் சர்தேசாய் அப்படிங்கிற 2 துணை முதல்வர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோவாவோட சிஎம் யார் அப்படின்னா பிரமோத் சாவந்த். இவங்களும் சமீபத்தில் தான் நியமிக்கப்பட்டாங்க. கோவாவோட சிஎம்மாக இருந்த மனோகர் பாரிகர் வந்து இறந்துட்டதால புதிய சிஎம்மாக பிரமோத் சாவந்த் வந்து நியமிக்கப்பட்டாங்க. கோவாவோட கவர்னர் யார் அப்படின்னா மிருதுளா சின்ஹா. உலகின் சிறந்த விமான நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள விமான நிலையம் அமைந்துள்ள நாடு எது? ஸோ உலகின் சிறந்த விமான நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள விமான நிலையம் அமைந்துள்ள நாடு எது? சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரோட சாங்கி ஏர்போர்ட் தான் வேர்ல்டு பெஸ்ட் ஏவியேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு விருது வந்து பெற்றுக்குது, ஒரு அவார்டை வந்து பெற்றுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது முறையாக வந்து இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்குது இந்த சாங்கி ஏர்போர்ட் வந்து. 2018 வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வாங்கினாங்க அப்படின்னா டோக்கியோ சர்வதேச விமான நிலையம் வந்து வாங்கினாங்க. இந்த வேர்ல்டு பெஸ்ட் ஏவியேஷன் ஹப் லிஸ்ட்டை வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா ஸ்கை ட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. நம்ம இந்தியாவில் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 59வது இடத்தை வந்து பிடிச்சிருக்குது.
ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு தினசரி திருப்புதல் பெற்ற நேற்றைய கேள்விகளுடைய பதில்கள் பார்க்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக 2 கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகத்தை கொண்டுள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. ஆஸ்கார் 2019 சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெற்ற திரைப்படம் எது? கிரீன் புக். இன்றைய கேள்விகள்: எந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நவீன கால்நடை பூங்கா அமைய உள்ளது? ஸோ எந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நவீன கால்நடை பூங்கா அமைய உள்ளது? இரண்டாவது கேள்வி: ஏசியன் ஹாக்கி ஃபெடரேஷன் சார்பில் 2018க்கான பிளேயர் ஆஃப் த இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஏசியன் ஹாக்கி ஃபெடரேஷன் சார்பில் 2018க்கான பிளேயர் ஆஃப் த இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.